வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்லின் வர்சஸ் முத்துக்குமரன் இவங்க 2 பேருக்கு நடந்த ஒரு கான்வர்சேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, ரவீந்தர் உள்ளே போனதுலேருந்து ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணிகிட்டே இருக்கார். கம்முனே இருக்க மாட்டாரு. ஏதாச்சும் கொளுத்தி விடுறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது, 2 பேர்த்துக்கு சண்டை மூட்டு விடுறது, இந்த மாதிரி ஒரு வேலை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். இதனாலேயே மக்கள் மத்தியில் ரொம்பவுமே காண்டாயிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கிற உள்ளே விட்டீங்க, பேசாமல் துரத்தி விடுங்களா சீக்கிரம் அப்படின்ட்டு. வெளி விஷயங்களை வந்து உள்ளே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவர் அந்த விஷயத்தை தான் போட்டு வேறு விதமாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் பழைய எபிசோடில் லெட்டர் டாஸ்க் வந்து நடந்திருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா, ஜாக்லின் தான் முத்துக்குமரன் அந்த மிடில் கிளாஸ் வேர்டு யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அது வந்து ஃபைனலாக வந்து ஜாக்லின் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நான் தான் பண்ணேன், வேணும்னு இன்டென்ஷனில் பண்ணல அப்படின்ட்டு. அதாவது சரி ஓகே, என்னால் புரிஞ்சிக்க முடியுது, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. திருப்பியும் நேற்று பார்த்திங்க அப்படின்னா, இதே டாபிக் எடுத்துகிட்டு வந்து ரவீந்தர் வந்து பேசிகிட்டு இருப்பார். அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஜாக்லின் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருப்பாங்க முத்துக்குமரன்ட்ட. இந்த மாதிரி நான் அந்த இன்டென்ஷன் சொல்ல, அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஹிட் ஆகிடுச்சுன்னா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லுவார். அதுக்கு முத்துக்குமரன் வந்துட்டு மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்டு கிடையாது, அது என்னோடய வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக சொல்லிகிட்ருப்பார். இருந்தாலுமே அவர் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. ஏன் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக தான் சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் வெளியே வந்து வேறு விதமாக போட்டுட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை கடந்து போகிறது தான் நல்லது. இதை வந்து இப்போ நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி ஒரு பையன் வந்து வெளியே பார்த்தானா அவனுக்கு வேறு மாதிரி அது கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நம்ம வளர்த்துட்டு போகிறத விட அதை முடிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தெரியுது. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, என்னால் முடிஞ்சிருக்கும், அப்போயே வந்து நான் வாதம் பண்ணியிருப்பேன், எப்படி நீங்கள் சொல்லலாம், எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்க முடியும். நான் ஏன் அது பண்ணல அப்படின்னா, இங்கே என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் வெளியே போகும்போது அது வந்து வேறு விதமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ஒருத்தரோட எமோஷனில் வந்து ரொம்பவுமே இது பண்ணும், அது உங்களுக்கும் பின்னடைவாக ஏற்படும். ஸோ அதனால் வந்து அதை ஜஸ்ட் அப்படியே கடந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த வேர்டு வந்து ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகாது. அதனால தான் நான் அன்றைக்கி கூட வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு புரியுது, நீங்கள் வந்து இன்டென்ஷனலாக சொல்லியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ரொம்பவுமே ஃபீலிங்காக பேசியிருப்பார். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.